என்று சொல்றார். இப்படி தேவன் தொடுத்து 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 மனிதனை தன்னுடைய சந்ததியாக உருவாக்கலாம் என்று முயற்சித்த போது வேதம் சொல்கிற நியாயப்பிரமாணம் ஒருவனை நீதிமானாக்கவில்லை என்று சொல்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் 400 ஆண்டுகள் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பாம அமைதலாக இருந்துட்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறார். பிறந்து அவருடைய பிறப்பு வர வேண்டிய அவசியம் என்னவென்று சொன்னால், முதலாம் ஆதாமுடைய சந்ததி இப்படியாக பாவ சந்ததியாக கெட்டு போனபடியினாலே, மனிதன் கெட்டு அழிந்து போனபடியினாலே இந்த மனிதனுக்கு வந்து மறுபிறப்பை கொடுத்து மறுபடியும் ஜீவனை கொடுத்து அவருடைய சந்ததியை உருவாக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். நீங்க வந்து மத்தேயு இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். கலாத்தியர் 3:16 நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்தளவா சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது அவர் வந்து ஒரு ராஜாவாக தான் வந்தார். ராஜ வம்சத்தில் வந்தார். தாவீதின் குமாரனாக வந்தார். ஆனால் அவர் ஏழை குடும்பத்திலே போய் பிறந்தார். அவர் பிறப்பின் போதே யூதருக்கு ராஜா பிறந்திருக்கார் என்ற செய்தியை கேட்டுதான் அந்த வானத்தில் நட்சத்திரங்கள் பார்த்தா மேய்ப்பர்கள் அவரை பணிந்து கொள்ளும்படியாக வந்தார்கள். அவர் வந்து ராஜாவாக பிறந்தார். அவர் மரிக்கும் போதும் அவர் யூதருடைய ராஜா என்று மேல் உல்லாசத்தை பிலாத்து எழுதி வைத்தார். ஒரு ராஜாவாக தான் அவர் மரித்தார். அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு இருந்தார். அவர் வந்து இந்த உலகத்தில் வந்து அடிமையின் கோலம் எடுத்து மனுஷ சாயலா வந்தார். பிந்தின ஆதாமா வந்தார். வந்தது நோக்கம் என்னவென்று சொன்னால், எப்படி ஆயினும் கடவுள் விரும்பின அந்த தேவ சந்ததி உருவாக வேண்டும், கிறிஸ்துவின் சந்ததி உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அவர் வந்து இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். உன் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆவியை பெற்ற தீர்க்க தரிசனம் ஆபிரகாமுக்கு நிறைவேறுகிறது என்று சொல்லி அவர் வந்து இந்த